Hey, நீண்ட ஆயுள் பெற்று நிறைந்த செல்வத்துடன் வாழ வேண்டும். பரந்தாமா வணக்கம் வணக்கம் சுவாமி. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். சபையை பார்த்து இன்புற்று வாழ வேண்டும். குப்பையில கிடக்குங்க நுரத்தவங்கள அத போல இது போல ஐயோ இப்படி தின்னாதான் வருவியா ஐயா ஆறுமுகம் அப்படி ஆயிட்டுதான் அவன் லோடு பண்றான் பாரு கட்சியிலே கெதின்னு கேட்டு கிடக்குறான். கட்சிதான் சபையை பார்த்தியா? எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கலாச்சம் வந்த சபை. இந்த லட்சுமி கலாச்சம் வந்த சபை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வெந்தனால் கொள்ளத்தால் முடியாது, ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவென்று குறைவராது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலருக்கோ மையெழுது. அப்பேற்பட்ட கல்வியை கட்டுவது கடந்தளவாக வரக்கூடிய சபை. இப்பேற்பட்ட சபையில் வந்தனே ஏதாவது விளக்கா போதாத எடுத்து சொல்லுங்க. விபரமா புரியுற மாதிரி சொல்ல வேணும். ஏழுமலை புடவி சூழ் படமி செய்விடமே கோல் படமி நடமாடி புரியுதா இல்லையா? வெண்டைக்காய், சுண்டைக்காய், கொத்தரைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீன்காய், பன்னிக்காய்
கைதை பாட்டுக்கு பலம் தெரியாத கைதை பகவான் காட்டாயத்துல பதார்த்தமா வைக்கிறாரு பன்னிக்கரை வைக்கிறாரு அன்றே உருவெடுத்தார் பண்ணி கறி வைக்கல பாட்டுக்கு பலம் தெரியாதவனே ஐயா பகவானே பாட்டுக்கு பலம் தெரியாதவன் அவனுக்கு புரியல தஞ்சம் என்றோர்கள் அதில் தஞ்சாலம் தீட்டிடும் சாமிய உனக்கு புரியுதா இல்லையா? நல்லா தெரிஞ்சது. என்ன அட ஓயாலியும் கோட்டாலியும் சித்தாத்தா பெரியாத்தானோ ஓயாளி கோக்காளி கேட்டல் விட்டுறா அதுக்கு பொண்டாட்டி கேட்கறா என் பொண்ணு வேணும். அவன் பொண்டாட்டி எனக்கு சொந்த தங்கச்சி கண்ணாடி இல்ல போது மூஞ்ச துணி போட்டு மூடுங்க. மூஞ்சி தெரிஞ்சாவே தங்கச்சி தெரிய போகுது. மூஞ்சி மூடிதாங்க தங்கச்சி எப்படி துணி போட்டு காட்டுற மாதிரி இதோ துண்டு எடுத்துக்க. பகவானே துணி போட்டுட்டு இன்னைக்கு அப்புறம் எடுத்துங்க. ஐயா பகவானே இன்னும் பாட்டுக்கு பழம் புரியலங்க. புரியுற மாதிரி விவரமா 100 ரூபாய் சொல்லுங்க. உடம்பெடுத்தனால குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லை. அது திருமாத உள்பாதம் நாடுரே. உடம்பெடுத்தனால குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லை. அது திருமாத உள்பாதம் நாடுரே. என்ன சொல்றான்? ஒரு ஆள் ஒரே பேர் தான். சுருக்கமா திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயணன் அந்த வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா ஐயா மகோலிங்க நானேதான்பா திருப்பதி நேரம் அங்க வந்துட்டீங்க. நேரம் அங்கிருந்தா வரேன். அங்க இருந்து இங்க வந்துட்டு உங்க வேலை அங்க செய்யுது. என் வேலை என்ன வேண்டாம்? வர பொம்பளைதான் அந்த வேலை யார் செய்யுது? யாரு தாலி எடுத்தாலும் எனக்கு எவ்வளவு கிடையாது ராமசாமி. என் உண்டி வந்து நம்மளா சரிதான். 3 உண்டு நம்மளா போதும். ஒரு நாளைக்கு 3 நீ சொல்ற மாதிரி 3 உண்டி 4 உண்டி நம்மளாலும் இன்னும் என் கல்யாணத்துக்கு வாங்கின கடை இன்னும் குபேர அடையாள வட்டி தான் கட்டினோம். நம்மளுக்கு மாசம் போற தை மாசம் போற போதுங்க. அது மாடியாதுங்க வட்டி தான் கட்டிக்கிறாரு. மறுபடியும் வேணும் பழகுது. ஆமா ஒடிதான் எதிர்பார்க்கிறாரு நாளைக்கு. மறுபடியும் வேணும் பழகுது. மறுபடியும் குபேர கிட்ட கேட்டுக்கிறாரு போன் பண்ணி. சரி, எதற்காக இந்த நுகாபுரி யுகத்தில் கண்ணனா பிறந்த காரணம் என்ன காரணம்? மிகுந்த அரசாலே
நீ பாட்டு படிச்சு அனுப்பினே. என்னால் பூமி பாரம் தாங்க முடியாது. இனிமே படுப்பதை நிறுத்திவிடு. அப்படி என்று பூமாதேவி சென்று அயனாய பிரம்மதேவட்ட முறையிட்டு அப்ப பிரம்மதேவன் சொல்றான், எனக்கு தெரியாது, என்னுடைய தந்தை கோபாலக்கண்ணன் 4 வேதத்தை கொடுத்து இந்த பாமர மக்களை படைக்க சொல்லி அப்படி என்று பிரம்மதேவன் சொல்ல, அப்ப என்ன செய்தான் பிரம்மதேவன்? இருவரும் சேர்ந்து தந்தை கோபாலக்கண்ணனை பார்க்கலாமா? அப்படி என்று அவர் இருவரும் கூடிய தேடி வந்தார்கள். என்னப்பா என்ன தேடி வந்தீங்களா? என்ன காரணம்? அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நடந்த விஷயத்தை அத்தனையும் சொன்னார்கள். அப்போ எனக்கும் தெரியாது, பாருங்கள் சென்று மூவரை சேர்ந்து கைலாயம் சென்று சிவபெருமானை பார்த்து இந்த வார்த்தை சொல்லலாம். அப்படி என்று கைலாயம் சென்று சிவபெருமான இந்த வார்த்தை சொல்லணும். அதன் பிறகு தேவலோகத்தில் வந்து ரகசிய மீட்டிங் இந்த பூமி பாரம் எப்படி தீர்க்க வேண்டும் அப்படி என்று யோசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பூரா என் தலைமையிலே வச்சாங்க. அப்படி சொன்னவுடன் அதற்கு நான் ஒத்துக்கொண்டேன். நீங்கள் யார் யார் எங்கு வந்து பிறக்க வேண்டும் அப்படி பிறந்தால் நான் பூமி பாரம் தீர்ப்பதற்கு சரி என்று சொன்னேன். அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு பால் கடனை வரவழைத்து அளவில்லா பசு கூட்டங்களை விற்பனை செய்தேன். ஆமா, அதன் பிறகு அஷ்ட வசிகளில் ஒருவனை அழைத்து தோழனை வரவழைத்து நந்தகோபனாக பிறக்க செய்தேன். தோழனுடைய மனைவி தரையை அழைத்து அசோதையாக பிறக்க செய்தேன். அதன் பிறகு காசிபரை வரவழைத்து வசிதேவராக பிறக்க செய்தேன். காசிபருடைய மனைவி திதி அதிதி தேவகி ரோகிணியாக பிறக்க செய்து 4 வருஷம் ஆவணி மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் கம்சன திருச்சால் நான் 8வது பிள்ளையாக பிறந்தேன். 8ஆம் போது நான் 8 பார்த்தோம். நீ குடிச்சவரா அண்ணன் சொத்தெல்லாம் ஏமாத்தி அவன் அண்ணன் இடத்துல இவன் ஊடு கட்டாங்க சொந்தமா. இப்ப தலாபலத்துல 6 லட்சம் ரூபாய் கொடுத்து எதுக்கு ஊடுவாங்க? தலாபலத்துல ஏன்னா போய் 6 லட்சம் வாங்குற, அது 6 லட்சம் ரூபாய் அங்கதான் சந்தையில பண்ணி கட்டிக்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிடலாம். அதான் ஊடு கட்டிக்கிறாங்க போய் அதையும் பண்ற ஐடியா பாருங்க. வாரம் கொடுத்தாதான் வாங்குவோம். அப்படி கொடுக்கணும் மண்ணை வாரி கையில் போட்டு வச்சுருவாங்க. 8வது பிள்ளையாக பிறந்து 8 வயதில் அம்மன் கம்சனை கொன்றதால் சராசந்தன் என் மீது போர் தொடுத்தான். சராசந்தன் கம்சனுக்கு பெண் கொடுத்தவன். அப்ப கம்சன் மடிந்ததால் 2 பொண்ணு கொடுத்தான் சராசந்தன். அப்ப கம்சன் மடிந்ததால் 2 பொண்ணுமே தாலி அறுத்து வீட்டுக்கு வந்துச்சு. அப்ப சராசந்தன் பார்த்தான், ஏ கண்ணா, என்னுடைய மருமகனை நீ மடித்து விட்டாய், உன்னை லேசாக விட மாட்டேன் அப்படி என்று சராசந்தன் என் மீது போர் கொடுத்தான். சராசந்தனும் நானும் யுத்தம் செய்து சராசந்தனுக்கு பயந்து 18 முறை புறமுது கொடுத்து ஓடி வந்தேன். இதே பெருமை சொல்லிக்கிறீங்க. ஆமா, ஒரு தடவை நான் புறமுது கொடுத்து ஓடி வந்தால் 23 அக்ரோண சேனையை படித்தேன். ஆமா, அது போல 18 முறை புறமுது கொடுத்து ஓடி வந்தேன். அப்ப 18 23 414 சேனை 414 அக்ரோண சேனை சராசந்த நாட்டிலே படித்தேன். ஆனா மீண்டும் சராசந்தனுக்கு பயந்து ஆயாக சமுத்திரத்துக்கு. அதன் பிறகு அந்த ஆயாக சமுத்திரத்துக்கு பையன் ஒரு இடம் ஏற்பாடு செய்து கிழக்கு மேற்கு 13 காத யோஜனை தூரம், தெற்கு வடக்கு 11 காத யோஜனை தூரம் சங்க தூவாரை அரிதுவாய் ஏற்பாடு சராசந்தனை எப்படி மடிக்கலாம்? சந்தோஷமா வந்திருக்கிறேன். இருந்தாலும் சராசந்தனை மடிக்கணும் சொன்னா ஐவர் ராஜாக்கு ஒரு துருப்பு சீட்டை வைத்து அந்த சராசந்தனை உட்காந்து பாக்கலாம். ஐவர் ராஜாக்கள் என்ன கேள்வி
கௌரவமா சாப்பிடுங்க. ஏழ்மலை தண்ணி குடினா. ஏழ்மலை ஓ, இருந்த தண்ணி கீழே போய் கீழே ஊத்திட்டு ஊத்திட்டு வெறும் சொம்பு கொண்டு கொடுக்குறா இதை சொம்பு வச்சு என்னடா பண்றது இல்ல சொம்பு போடுறது. சொம்பு போடுறது என்னடா மாமா, தர்மா வணக்கம் மாமா. முதலாக வாழ வேண்டும் வாடிய பயிர்கள் அல்ல அந்த மலையதை கண்டார் போல பயிர்கள் எல்லாம் அந்த மலையதை கண்டார் போறோம். தேடிய பொருளும் கையில் அது சிக்கின விலங்கள் போல பெரிய பொருள்கள் எல்லாம் அது சிக்கின கைகள் போறோம். அங்க ஓடி தத்தளிக்கும் நீர் ஒரு செப்பையை கண்டார் போல ஓடும் நீரில் நதியே ஒரு செம்மையை கண்டார் போறோம். நாடியே என்னுள் வந்து எங்கள் நாடா தருணோ தர்மா உங்களுடைய கொச்சந்தாவரை பாதத்திற்கு தர்மநந்தன் ஒரு கோடி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தர்மா மாமா சந்தோஷமுள்ள மணி ஐயா வந்தாரி மயங்கெல்லாம் சுத்தி தர்மானே வந்தாரி என்னுடைய கால மனிதபடியால் என்னுடைய அருளை பற்றி சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் தங்கள் சித்தம் என் பாக்கியம் மாமா அப்படியே வந்துகிட்டாங்க தம்பிமார்கள் வந்திருக்கா மாமா சீக்கிரம் அனுப்பு தம்பி பீமா ஏய் பீமா அதோ மாமா அமர்ந்திருக்கிறார் சரி. கோபாலக்கண்ணன் சரி. அவரை வைத்துதான் ராஜசுயாகத்தை செய்யணும் சரி. ஏன்னா இவர் ராஜாக்கள்ல உன் பேரை கேட்டாதான் அவர் பயப்படுறாரு உன்னுடைய பராக்கிரமம் உன்னுடைய வீரம் அந்த வேகமான நடை உன் முகத்தை பார்த்தாலே பயப்படுறாரு அதனால அடக்க உடக்கமா அடக்க ஆச்சாரத்தோடு படிவா ஐம்புலனையும் அடக்கி அடக்க ஆச்சாரத்தோட பாதம் பண்ணிக்கிறோம் அம்மா ஒரு அறுவரை சொல்றாரு, பழ வைத்தியோட மாவனை போய் பாதை பண்றான்னு பண்ணி பிடிக்கிறான் ஓடியாரையா பண்ணி அடிக்கிறான்ல. பண்ணி பிடிக்கிற அவனை சொல்லி கொள்ள கிடையாது ஏன் சொல்லுங்க, கண்ணால பண்ணி பிடிக்கிற வண்டி சோறு இல்லையா வண்டி சோத்தை 3 உண்டியா செய்து சாப்பிடுவோம் இல்லையா ஆமா 60 வண்டி சாகா மூணே ஒண்ணு சரி மாமா மாமா பீமா மாமா வணக்கம் பீமா 16,000 யானை வரும் 10,000 சிங்கா வரும்
ஆறுமுகம் படைத்தான். பீமசேனன் ஒரு ஓடி வாடா. பீமா ஆமா அந்த யமனோ மதிகலங்க என்ன கூப்பிட்ட ஆமா இந்த மாமானின் பாதம் என்னுடைய பாதம் அழியபடியால் என்னுடைய அருளை பெற்று சுகித்து வாழ வேண்டும் என்று ஆகட்டும். ஆமா என் தம்பி அர்ஜுனன் வந்திருக்கான். என் மனைவி கமல தண்ணி வந்திருக்கான். அர்ஜுனா தம்பி அண்ணா மாமா வந்திருக்காரு. அப்படி ஆகட்டும் அண்ணா. பாதம் அணிச்சுட்டு வா. ஓ மாமா அர்ஜுனா மாமா மத்த ரூபமா சிங்கா கேசவா ஜனார்த்தனா பாண்டுரங்கா பரந்தாமா மாமா முந்தன் தாமரையின் முந்தன் தாமரை நெஞ்சில் போதி சரணாமயனே முற்பிறவிலி முன்னை விட்டு பிரியாத இந்த அர்ஜுனன் அநேக கோடி வந்தான மாமா. முப்பிரவி சொன்னா வேறுபடத்த விதிகளோடு மும்மனடு பிறவிகளும் பெரியானாகி கீழ்படத்த கேண்மையினால் தேர் ஊர்வதற்கு சென்றரும் செங்கல் மாலே 3 யுகத்திலும் பிரியாமல் பிரிந்து வந்திருக்கின்றோம் மாமான்றான். ஆமா பெருமையா சொல்றாங்க. ஏழு மச்சான் என்ன பண்றது அர்ஜுனா மாமா என் அட்டையான குந்தாரி சரி என்னுடைய பாத மனிதவழியால் சரி என்னுடைய அருளை பெற்று சிகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். அப்படி யார் வந்துகிட்டு மாமா அவன் வந்துக்கிறான் மாமா. அவன் வந்துக்கிறான் மாமா. மாமா அவன் வந்துக்கிறான் அம்மா அலட்சியமா பேசுற மாதிரி தாலி கட்ட பொண்டாட்டி நாங்க எப்படி வேணாலும் சொல்லுவோம். அவன் வந்துக்கிறான் சொல்றீங்க. ஆறுமுகா என்னுடைய தங்க பாஞ்சாலி பெருமை உங்களுக்கு தெரியுமா? பேரோங்கிய வீரவராகினி நாடாம்பிகை நீலி தடாகினி பேயாண்டவன் ஓடு ஊடாகினி இந்திரசேனை ஏற்கனவே ஈஸ்வரியா இருந்து இந்திரசேனையா பிறந்து அதன் பிறகு நலாயினியா பிறந்து இப்ப பாஞ்சாலியா பிறந்து வந்திருக்கின்றது என்னுடைய தங்கை பாஞ்சாலி. ஆமா புரியுதா? புரியுது. என்னுடைய தங்கை பாஞ்சாலி ஒரு முழு தேங்காடா உருட்டிதான் பார்த்தாங்க. 5 பேர்
தங்க முழு தேங்காய் சொல்றான் மாமா. ஆமா. அத உடைக்க இவன் எங்க விடுறான்? அவர் பாக்க ஏன்னு கேளாம். என் பொண்டாட்டி நான் போய் தொடலான்னு பாக்குறேன். ஆமா. அவன் அண்ணான்றான். இவன் பொத்துன உடனே நிக்கிறான். எங்க என் பொண்டாட்டி வந்து நிக்கும் போது ஆளுக்கு 2 கோட்டர் வாங்கி ஊத்தி படுக்க போட்டு நீங்க உடைக்கிறதானே போறாங்க. சரி வாட்டர் குடிக்கிறாங்க. ஆமா ஆமா பாஞ்சாலி சீக்கிரம் அனுப்பு. பாஞ்சாலி பாஞ்சாலி சின்ன பொண்ணுடா பாஞ்சாலி சுவாமி. உங்க அண்ணன் வந்திருக்கிறான். எனக்கு அண்ணன் வந்திருக்கிறாரு. பாஞ்சாலி சுவாமி. உங்க அண்ணன் வந்திருக்கிறார். இங்க புருஷன் வந்துக்கிறான்னு சொன்னா ஒரு இது கிடையாது. அண்ணன் வந்து அப்படியே தான் ஆடவில்லை எட்டு போறது அண்ணா கிட்ட வருதா ஆறுமுகம் அப்படி கிடையாது. தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடும் என்பார்கள். இங்க வா. இதுக்கு ரொம்ப ஆடும். பாஞ்சாலி இங்க பார். என்னடா பண்ண? உங்க அண்ணன் ஒரு மார்க்கமான ஆளு தெரியும். போனோமா வந்தோமா சட்டு வாசத்துக்குரிய வரதா? சீக்கிரமா வரணும். சீக்கிரமா வரணும் போய். ஏடா டேய் டேய் இதுல இருந்து என்னடா தெரியுது? போனமா பார்த்தமா வந்தமா அது நம்பாத முன்னாடியே தொம்பு எந்தில ஓடலாம். அதுக்குதான் வசனம் இல்லாத வசனம் சொல்ல. தான் திருடி அசவுட்ட நம்ப மாட்டான். கூச்சியாக்கெல்லாம் கொண்டாடி நம்ப மாட்டான். இருக்கிற மாதிரி தானே திருட அவனு இருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தர. சுவாமி நீங்க சொல்லும் பிரகாரம் எங்க அண்ணனை சேருவாங்க. ஆகட்டும். அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா. சுகமாக வாழ வேண்டும். ஓ என் அருமை அண்ணா. பாஞ்சாலி அண்ணா பஞ்சாயுத விளங்கோ. அண்ணா பாமரனே. அண்ணா பள்ளிகளும் அந்த நஞ்சை அமர்தமுண்ட என் நாடருக்கு அண்ணமாய் துணரே. பஞ்சவரை அண்ணாளருக்க அண்ணா எட்டமையா இந்த வந்தா யாரோ அந்த வந்தானோ வந்தானே. ஓ என் அருமை அண்ணா. எவதி மகள் பாரா. சங்கு சக்கரம் விலக கொண்டது. அண்ணா அண்ணா சங்கு சக்கரபாணி.
தாயான திருமகளை உமாவில் கண்டே தண்டுலவமாலை அறிவன் தோளில் கண்டே அந்த தாயான திருமகளை உமாவில் கண்டே நேரத்தில் சக்கரமும் தங்கும் கண்டே உன் திருநாமம் கண்டே செங்கரத்தில் சக்கரமும் சங்கும் கண்டே உன் செந்தூர்த திருமுகத்தில் திருநாமம் கண்டே பஞ்சமில்லா இரு கரங்கள் உன்னை தழுவ கண்டே அந்த வாழ்வை ஒரு அடியார்கள் உன்னை திருப்பதியில் நான் வணங்க கண்டே பஞ்சமில்லா இருகரங்கள் உன்னை தழுவ கண்டேன் இந்த வாழ்மையுறு அடியார்கள் ஒன்று இன்று திருப்பதி உன்னை வணங்க கண்டே ஸ்ரீபதியும் திருவேங்கிட மாமலையில் மேவோ வெங்கடாஜலபதியின் பாதம் கண்டேன் கண்டேன் அண்ணா நீங்கள் மல்லைய நிலையை குடையா பிடித்த பரமேதியால் உதித்துண்ணும் பதிமை தன்பு பாதத்தில் பிரியாமல் இருக்கும் கங்கை அந்த பரமேசியால் உதித்துண்ணும் பதுமை தம்பு தீஜகவே கௌதுமாமணி புனாரோ தேசுலா பிதாம்பரத்தை நீங்கள் கொடுத்தும் கூரை அந்த தேசுலா பிதாம்பரத்தை உடுத்தும் கூரை வேதத்தை விருந்து எனக்கு நீ போதித்தால் பின்னவருக்கு இருகரத்தால் அவனளிப்பே வேதத்தை விருந்தெனக்கு நீ அளித்தால் பின்னவருக்கு இருகரத்தால் அமுதளிப்பா ஏழற்ற நாரதனே உனை பூஜிப்பே இளைய வர்க்கம் பெருமானே என்ற மீரானே அண்ணா உட்காருண்ணா என்ன டக்குன்னு அப்படியே பார்த்தாவே பயந்து போயிருக்கிறாடா பூவுலகத்திற்கு எப்படி வந்தவர் தெரியுமா அண்ணா? கதிர் வடி வதன மோக கார்மேக கண்ணா என்ன காத்தருட கருட நேரி ராமணி வண்ணா கதிர்வடி வதன மோக கார்மேக கண்ணா என்ன காத்தருட கருட நேரி ராமணி வண்ணா அவை
அபயம் என்ற துரோபாகத்தே எம்பெருமானே நாராயணா ரகுராமா ஜனார்தனா ஜெயராமா திலவரங்கனே துரோபாகத்தே துகிலளித்தவா நான் தூண்டிலாட்ட நீரை போல துடிக்கிறேன் மாவா குஞ்சரத்தின் முதலை தன்னை கொண்டராமையா நான் கண்கலங்கி ஆடுகிறேன் வந்து பாறையா பச்சவண்ண ஜெயனாக எம்பெருமானே நாராயணா ரகுராமா ஜனார்தனா திலவரங்கனே ஜெயராமா ரகுராமா எம்பெருமானே பச்சவண்ண பாரி வந்தவா இந்த பாரத போர் முடிக்க வேண்டி போரிந்தவா எதை பந்தால ராமசாமி பாட்டே நான் அருகொடுத்து பாடுகிறேன் அருளனை காத்தே உனது தங்கை பாஞ்சாலி கமல கண்ணி இருவரும் உங்கள் பாதத்திலே தலை அடிக்கணும் அவளை உடுத்தி இருக்கிறாங்க உங்கள் இருவரும் உங்கள் பாதத்திலே பலவிதமான மாலை கொண்டு உங்கள் பாதத்தில் போட்டு செய்த ஆசீர்வாதம் கூட அசை கிடைக்கணும் கேளுன்னா ராமச்சந்திரன் சொன்னாரு ரெண்டு பேரும் தேவலோக பெண்களை விட அழகு வாய்ந்தது என்னுடைய தங்க பாஞ்சாலி. பாஞ்சாலி உடுமையா ஆசைப்பட மாட்டாங்க. அந்த உருவத்தை பார்த்தனா பயந்துட விடாதே. அந்த அரக்கர் உருவம் தான். ஆமா நல்ல வேணும். அப்போ அம்மா பாஞ்சாலி அந்த வானுலகம்மா அந்த போட்டும் என்னுடைய கண்ணே என்னுடைய அருளப்பட்டு சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். நீங்கள் ஐவரும் கூடி
கமலக்கண்ணி 7 பேர் வந்து மாமா ஐவராஜாக்களுக்கும் இந்திரபிரஸ்த மாளிகை உண்டு செய்து சரி. பாஞ்சாலியை திருமணம் செய்து புதுமண தம்பதிகளாக நானும் பாஞ்சாலியும் பஞ்சனையில் சதியும் பதியுமாய் இருக்கும் போது ஐயோ கன்றாவே ஏய் அங்க அந்த இந்திரபிரஸ்தன் இருந்து அதை தொடர்ந்து மந்தரம் துவாரிக்கு வந்து அது எப்படி சதியும் பதியுமா ஏண்டா ஒரு பிறந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிற வீட்டுல பாடக்கூடிய சந்தோஷம் அத சொல்லிதான் ஆகணும். எங்க வீட்டுக்காரர் நானே சொல்ல மறந்துட்டேன். இவருக்கு சொல்ல கதை மாமா எப்படி தெரியுமா சொல்லி ஆமா அப்படி நானும் பாஞ்சாலியும் அப்படி இந்திரபிரஸ்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் போது எங்கள் இந்திரபிரஸ்த தேடி ஒருவர் வந்தாரே. யாரு? அந்த நாரதர். ஐவராஜாக்களை தேடி நாரத மகாமுனிவர் வந்தாரா? இந்திரபிரஸ்த மாளிகை தேடி ஓடி வந்தார். சரி. அப்ப காவலாளி ஓடி வந்து அறிவித்த உடனே திருலோகத்தை சுத்தக்கூடிய நாரத மகாமுனிவர் உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து நானும் பாஞ்சாலியும் அவர் பாத சேர்வை கண்டு ஆசீர்வாதம் பெற்றோம். பெற்று ஐயா திருலோகத்தை சுத்தக்கூடிய தேவகண்டி என்ன சத்தியலோகம் வைகுண்டம் கைலாயம் இந்த ஏழையை தேடி உலகத்துக்கு வந்திருக்கிறீங்களே என்ன காரணம் கேட்டேன். அப்பா தர்மா 3 லோகத்தையும் சுத்தி வரக்கூடிய வழியில் அப்படி 3 லோகத்தை சுத்தி வரக்கூடிய வழியில் நேற்றைய தினத்தில் எவலோகம் சென்றிருந்தேன் அவள வழியில அப்படி என்று தெரிவித்தார். அப்ப நான் என்ன செய்தேன், ஐயா எங்கள் தந்தை வெகு காலமாக எமலோகம் போய் வந்து சொல்றீங்க, என் தந்தையை பாத்தியா, நல்லா இருக்காரா, எங்களுக்கு ஏதாவது தகவல் சொன்னாரா அப்படி என்று கேட்டேன். கேட்ட உடனே அவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்தார். அப்பா தர்மநந்தனா, உன் தந்தை பாண்டு மன்னன் இறந்து இது நாள் வரையில் சொர்க்க பதவி சேர கிடையாது, பச்சியாக தலைக்கீழாக நரக வேதனை பட்டுக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார் பாண்டு மகாராஜர் அப்படி என்று தெரிவித்தார். அழுது புலம்பி ஐவராஜாக்கள் இருந்தோம் எங்கள் தந்தைக்கு இன்னும் சொர்க்க பதவி கிடைக்கவில்லையே, இதற்கு என்ன வழி, ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு அதற்கு அவர் தெரிவித்தார். இதற்கு உபாயம் உன் தந்தை பாண்டு மன்னன் என்னிடத்தில் தெரிவித்தார். எப்படி? நாரத மகாமுனிவரே எனக்காக பூலோகம் சென்று இந்திரபிரஸ்தத்திலே ஐவராஜாக்கள் இருக்கின்றார்கள், தர்மநந்தனை நிற்பார், அவரிடத்தில் சென்று தர்மர் ராஜசுயாகம் செய்து முடித்தால் நான் சொர்க்க பதிவு அடைவேன், இந்த தகவலை எனக்காக சென்று சொல்லுங்கள் அப்படி என்று உனது தந்தை பாண்டு மகாராஜன் நாரதன் சொல்லி கேட்டிருக்கிறார். அதனால் அவர் அந்த வார்த்தைக்கு இணங்கி வந்து என்னிடத்திலே தெரிவித்தார். அவரிடத்திலே கேட்டேன், ராஜசுயாகம் எங்க பரம்பரையில் யாரும் செய்தது கிடையாது, நாங்களும் பார்க்கல, எப்படி தொடங்குவது எப்படி முடிப்பது என்று கேட்டேன். அந்த தகவல் எனக்கு தெரியாது. உங்கள் நாரத மகாமுனிவரானவர் உங்கள் குலகுருவாக இருக்கக்கூடிய மாமா கோபாலக்கண்ணனை கேட்டு தெரிந்தால் அனைத்துக்கும் உபாயம் சுரிப்பாட்டு தெரிவித்து விட்டார். உன்னை பார்த்து வரலாம் கூட எங்க அண்ணன் என்ன பார்த்து வருவார், நான் போயிட்டு வரேன். உன் தங்கை பாஞ்சாலி நம்ம ஒண்ணுங்க தனியா சொல்லலாம், சாய் எங்க அண்ணன் கிட்ட போனாலும் உன் தங்கச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் இவங்க கல்யாணத்தோட குண்டுத்தா கோயாங்க ஈத்து வச்சுட்டு இவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க, நான் தானே கும்பலாயிட்டு தர்மா கிட்ட வாயா சொல் ராஜஸ்ரீயாக இவன் செய்ய போறான் தேத்திர முட்டா
குடிக்க கஞ்சி கிடையாது, குந்த குடிச்ச கிடையாது, வாயால சொல்வது கூட அருள் கிடையாது. தத்திர முட்ட நாயா. என்னமா அப்படி சொல்றீங்க? ராஜசூயாக செய்ய போறோம். ராஜசூயாக தர்மா மாமா ராஜசூய யாகம் என்றால் செய்வதற்கு வாயால சொல்வதற்கு அறிவு கிடையாது. என்னமா அவ்வளவு பெரிய கஷ்டமா மாமா அது? அவ்வளவு பெரிய கஷ்டமா? லேசான காரியம் கிடையாது அது. எப்படி மாமா? ராஜனே கேளும் அப்பா லேசான காரியம் கிடையாது. லேசான காரியம் அது. ஒரு யாகசாலைன்னா அப்படி செங்கல்ல வச்சு மோதகுண்டத்தை யாகசாலையை கட்டி அப்படி புரோகிதர்களை கொண்டு வந்து பல கட்டைகளை போட்டு தீ மூட்டி யாகம் செய்யுது. அதான பெரிய விஷயம். இது கட்டை போட்டு மூடுறது அது திலோத்தர்ப்பணம். நீ சொல்றது திலோத்தர்ப்பணம் செய்யறதுக்காக காரியம் பண்ற இடம். நீங்க ராஜசூயாக செய்யணும்னு சொன்னா ஏச்சாது செங்கல் சென்று எப்படி மாமா? தேசங்கள் சென்று ஜெயித்த அரசர்களை ஜெயம் உண்டு பிரதாட்சி ஜெயம் பெற வேண்டும். நான் கூட என்னமா பேச்சா ஏதோ மலை மாதிரி சொல்ல போறாரு நினைச்சேன். தேசங்கள் சென்று ராஜாக்களை ஜெயிக்கணும். என் தம்பி கையில வில்லு இருக்குது, இன்னொருவன் கையில கிளை இருக்கிறது. எதிர்த்து போருக்கு நின்றால் யாராவது ஒருத்தன் நிக்க முடியுமா? ஜெயிக்கணும். அது மட்டும் கிடையாது. நீ சொல்றது நான் இல்லாத நான் மறுக்கிறேன். அது மட்டும் கிடையாது. ஐயா லக்கம் இல்லாமலே எப்படி மாமா? சரி, இப்ப என்ன சொன்ன? லக்கம் இல்லாமலே அப்படின்னா உனக்கு தெரியாது. நான் சொல்றேன். விவரமா சொல்றேன். லக்கம்லாம் தெரியுமா? எத்தனை முழம் இருக்கும்? ஒரு 3 முழம் இருக்கும். உனக்கு தெரியவே இல்லை. ஓ, விவரமானவன் என் தம்பி. லக்கம்லாம் உனக்கு தெரியுமா? அட என்கிட்ட கேட்டு எனக்கு தெரியாது. நான் படிச்சுவேன். கரெக்டா சொல்றேன் பாரு. லக்கம் ஒரு 3 ஆண்டார் சோறு அளவுக்கு இருக்குமா? அதேதான்டா. இல்ல 60 சோறு இருக்குன்னு சொல்லு. ஓ, அம்மா இருக்குமா? சீனி பண்டாரம் உனக்கு தெரியுமா? ரவி என்ன கேக்குற? லக்கம் அவனுங்களுக்கு அறிவு கம்மி. உனக்கு மிச்சம். லக்கம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு 3 நாள் பொண்ணு எப்படி இருக்குமா மாதிரி வயசு வந்து பொண்ணு 3 நாள் அப்படிதானே ரவி? எப்படி ரவி? எப்படி? தடி தடி லக்கம் என்றால் 1 10 100 1000 10,000 லட்சம் சலகோடி சங்கமம். இந்த மாதிரி கணக்கு இல்லாத பரவாயில்லடா.
இவன் மகடால் வாத்தியார் நினைச்ச படிச்சுக்கிறான் எதிர்வீட்டுக்காரனுக்கு பிறந்த ஆளு எதிர்வீட்டுக்காரனுக்கு ஏகாச்சாங்க எதிர்வீட்டுல அவங்க அண்ணன் போன கம்மியாச்சு பையா சரி அப்படியே இருக்கட்டும். இந்த எங்கள் நாட்டை விடுத்து அவனே 55 தேசத்து ராஜாக்களும் சிற்றரசர்கள் எங்களுக்கு கப்ப பணம் கட்டுறவங்க. நாங்க போனா அவங்க சரி இடமாவா நீங்க ராஜசூயாக செய்யணும்னு சொன்னா கிரிவரிசாபுரி என்ற ஊரப்பா ராஜசூயாக செய்யணும்னு சொல்றேன். ஆமா கிரிவஸ்தாபுரி என்ற ஊரப்பா ஊரு பேர் வைத்து அரசா அவன் தான் பேரப்பா. இன்னும் அவனுக்கு பேர் இருக்காது. ஊர் தெரியுது, பேர் இருக்கு. தம்பி கிரிவரிசாபுரி என்ற ஊரப்பா அரசன் தான் பேரப்பா. அப்ப அவன் அரசன் பேர் இன்னும் ஊர் இருக்கிறவனுக்கு பேர் இருக்கணும்ல. வண்டி சொல்றேன். கிரிவரிசாபுரி என்ற ஊரப்பா திருமணிசாபுரி என்ற ஊரப்பா அரசன் சரி என்ன பாத்துக்க சராசந்தனை மடித்தால் நீங்க ராஜசூயா. எங்க அப்பா பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார். நாங்க 5 பிள்ளைகளும் அவருக்கு ராஜசூயாக அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவனுக்கு இந்த ஏகத்துக்கு அவன் எங்கேயோ கிடக்குறான். அவன் எங்களுக்கு அங்காளியா பங்காளியா ஜாதியா சனமா சராசந்திரம் மடிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இன்னொன்னு நான் சொல்றேன், வச்சுதான் மீமாரிச்சு வச்சுதான் மடிக்கணும். இன்னொன்னு ஏற்கனவே நான் சண்டை செய்து தோத்து வந்து ஏதோ சொல்லிட்டு போறேன். ஒன்னு நம்பிதான் கேறேன். 18 முறை தோத்து வந்தியா? அதை சொல்லிட்டு போறடா. நான் சொல்ல மாட்டேன். ஒரு முறை சண்டை போட்டு சொல்றான். ஆமா இந்த மொத்த தலைக்கு முயங்காலுக்கு முடி போற வேலை இருக்க கூடாது. இல்ல நீ சொல்வது கிடையாது. என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜனுக்காக நாங்க ராஜசூயாக செய்கிறோம். எங்க கடமை இது. சொர்க்கம் சேர வேண்டும் என்று ராஜசூயாக செய்கிறோம். அதனால எங்களுக்கு தெரியாது. சராச்சந்திரனை மடித்தால் ராஜசூயாக செய்யணும்னு சொல்றீங்க. இது என்ன காரணம்? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவன் யாரு நான் யாரு? நான் இல்லன்னு சொல்லலப்பா. இப்ப அதோ தெளிவுபட்டிய வீடு. ஆமா அந்த வீட்டுல போய் ஆள் இருந்தாதான் ஒரு சொம்பு தண்ணி கேட்டா ஒரு சொம்பு தண்ணி மூடு கூட்டு போட்டு என்ன கொடுப்பாங்களா? எங்க போயிட்டாங்க? அந்த சராச்சந்திரன் நரமேதையாக செய்வதற்காக உங்களை போல மனிதர்களை வெட்டுவது நரமேதையாக செய்வதற்காக அவனுடைய குலதெய்வம் இருக்கின்றது சரதேவி. மனிதர்களை கொண்டு வந்து 364 அரசர்களை பிடித்து 364 அரசர்களை பிடிச்சிட்டு வந்து சிறை அடைகிற அம்பராதொலியில வைத்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, எந்த நாட்டிற்கு செல்கின்றானோ கண்ணுக்கு அழகா தெரியக்கூடாது ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் புடிச்சு சிறையில் போட்டுருவான். அது போல 200 பெண்களை புடிச்சு சிறையில் அடிச்சிட்டான். அவனை மடிச்சா அந்த சராச்சந்திரனை மடித்து ராஜாக்களை விடுதலை செய்து நாட்டுக்கு அனுப்பி அதன் பிறகு நீங்கள் தேச தேசங்கள் சென்று பொன்பொருளை சேகரிக்க இது உங்களால முடியுமா? எங்களுக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே. உங்கள் சித்தம் என் பாக்கியமாமா. நீ என்ன சொன்னாலும் கேட்கற மாமா. என்ன பண்ணுது? காலை பிடிச்சினாங்களா? காலை பிடிச்சினா என்ன பண்ணட்டும்? போகு போறாங்க.
சொல்லியா நாடகத்தை பேச்சேன் ஏண்டா அதான் கேஞ்சியா பொண்ணு வேலை கொடுத்துட்டோம் தங்கச்சி வேலை கொடுத்துட்டோம் அவர் மரியாதையோட தான் பேச வராரு அப்புறம் ஏதாவது ரெண்டு சொல்ல வைக்கிறது தங்கச்சி கொடுத்துட்டோம் தங்கச்சி ஆசைக்கு மச்சானது ஊ முடிச்சு சொன்னா ஊ போட்டு ஆசைக்கு நிறைவேற்றணும் அந்த வேலை செய்யாதீங்க ஆரம்பம் ஏய் மச்சான் சொன்னா ஊ போட்டு நீ என்ன மாமா சொல்ற சரி இருந்தாலும் நான் என்னன்றேன் யாகத்துக்கு சில பொருள் தேவைப்படுது நீ போய் ஏற்பாடு பண்ணு. ஆகட்டும் மாமா பீமா அர்ஜுனா நாம் மூவரும் இந்த உருவாக போனால் சதாசந்த நாட்டுக்கு போக முடியாது இருவருசாபுரி போக முடியாது இந்த உருவத்தை மாற்றி பிராமண வடிவம் பூண்டு வந்தால் அதன் பிறகு எப்படி பேசணும் எப்படி போக வேண்டும் விவரமா சொல்றோம் பிராமண வடிவம் இதோ பகவான் பீமா அர்ஜுன